ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சௌந்தரி அனந்த்ராஜ். என்னை எல்லாரும் சிண்டின்னு கூப்பிடுவாங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மோட்டார் சைக்கிள் ரேசர் அண்ட் லாயர். நேற்று என்னுடைய இனிஷியல் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பைக் வாங்கினேன், என்னுடைய மோட்டார் ஸ்போர்ட் கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே அபவ் 1000 தான் எடுத்தேன். ஏன்னா நான் வந்து எப்போவுமே எனக்காக ஒரு கோல் செட் பண்ணிட்டேன்னா அதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த டைவர்ஷனெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அந்த கோலை மட்டுமே நோக்கி ஓடிட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து 12th வந்து அபவ் 1037 ஸ்கோர் பண்ணேன். ஸோ எங்கள் அம்மா அப்பா சொன்ன மாதிரியே வந்து எனக்கு பைக்கும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட். எல்லா அம்மா அப்பாவும் யோசிக்கிறது தான், என்னடா பொண்ணு நல்ல மார்க் எடுத்துட்டா, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா அவள் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குவாளே அப்படின்னு சொல்லி யோசித்து என்னை வந்து டாக்டருக்கு படிக்க சொன்னாங்க. ஏன்னா வந்து நான் பயாலஜியில் வந்து அபவ் 180 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒருவேளை நீ வந்து டாக்டர் படிச்சிருந்தா இப்படி உன் லைஃப் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு யாராவது சொல்கிறதுக்கு இருந்தால் என்னோடய கரியர் மாறி இருக்கலாம். ஆனால் எனக்கு அதையும் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னோடய லைஃப்பை நானே தான் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அதை நோக்கி தான் நான் இனிமேவும் பயணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவங்கக்கிட்ட இல்லை என்னால் பண்ண முடியாது, நான் வந்து கண்டிப்பாக மோட்டார் ஸ்போர்ட் ரேசிங்குள்ளே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்தேன். எங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் சம்மதம் வாங்கினேன். ஆனாலும் அவங்க வச்ச ஒரு டாஸ்க் என்னென்னா, நீ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கணும்னு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஈஸியாக இன்ஜினியரிங் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் எடுத்து படித்தேன். ஸோ 12th முடிஞ்ச உடனேமே நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் கிடையாது. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்போர்ட் கரியர்ன்றது ஒரு பெரிய கரியர். ஸோ அதை நான் எடுத்திருக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்க பணம், எங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்கிற பணம் மட்டும் எனக்கு பத்தாது அப்படின்ற அந்த விஷயத்தினால நான் வந்து 12th முடித்து அந்த காலேஜ் சேர்கிற கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு பார்ட் டைம் வேலை வவுச்சர்லாம் எழுதுறது வந்து நான் வேலைக்கு போனேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த கரியர் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது, ஆனால் டெஃபினட்டாக நான் இதில் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்தேன். ஸோ காலேஜில் வந்து இன்னும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செம்ம சந்தோஷம். நம்ம பைக்கு வாங்க போகிறோம், கண்டிப்பாக வீட்டில் பைக் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன். ட்ராக்குக்கு போய் பார்க்குறேன். இதுதான் ரேஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப சுலபமாக இல்லை. பேசிக்காக நான் வந்து ஒரு ரேசிங்க்கான கிட்டு வாங்கணும் அப்படின்னாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே தேவைப்படுது. ஆல்ரெடி வந்து பைக்குக்கு காசு சேமிக்கணும். வீட்டில் வந்து அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேசிங் சூட்டு, பூட்டு, க்ளவ்வு, ஹெல்மெட்லாம் வாங்குறதுக்கு காசு சேமிக்கணும். கண்டிப்பாக வந்து நான் சம்பாதிக்கிற 2000 ரூபா பத்த போகிறதில்ல. வீட்லேயும் வந்து எனக்கு தம்பி இருக்கான். ஸோ தம்பியை பார்க்கணும், அம்மா அப்பா. ஸோ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இருந்தாலும் நான் வந்து அதை விடவே இல்லை. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா காலையில் காலேஜ் போவேன், ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை போவேன். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நான் வந்து பார்த்திங்கன்னா சூட்டு, பூட்டு, க்ளவ்வு, எனக்கான பைக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யமகா YBX தான் நான் வாங்கினேன். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னு தனி ஒரு கேட்டகரி கிடையாது, நம்ம வந்து பசங்க கூட தான் ரேஸ் ஓட்டணும். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங். யமகா YBX வாங்கினேன். இருந்தாலும் வாங்கியாச்சு. பட் எனக்கு யாரும் ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு கிடையாது. நானே தான் ட்ராக்குள்ளே போகணும். இருக்க சீனியர்ஸ் கிட்டெல்லாம் போய் கேட்பேன், ஆனால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு இதை வந்து கொஞ்சம் காசு கம்மியாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டால் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தினாங்க. இந்த பொண்ணுக்கெல்லாம் எதுக்கு ரேசிங், இதெல்லாம் என்ன பண்ண போகுது பெருசா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் எல்லாரோட பார்வையிலையும் இருந்தது. அது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ எல்லாம் வந்துருச்சு, நம்ம கைக்கிட்ட வந்துருச்சு எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. அனந்த்ராஜ், அதுக்கப்புறம் அரவிந்த் கணேசனா, ஜெகன் அண்ணா. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து சரிம்மா நான் சொல்லித்தரேம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு லேப்பை சுற்றி காட்டுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் இருக்க அந்த ஆர்வம் தான். அந்த அப்போ ரத்தம் ரொம்ப சூடாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி எடுத்த உடனே ரேஸ் ஓட்டி எப்படியாவது வின் பண்ணிடணும்னு சொல்லி
பெருசா அளவுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணல. எடுத்த உடனே Yamaha YBX ரேஸ் வந்து ஓட்டுறேன். 2012ல உள்ள வந்தேன். 2013ல வந்து ரேஸ் ஓட்டுறேன். எடுத்த ஃபர்ஸ்ட் ரேஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செம்ம பெரிய கிராஷ். ஏன்னா, ரேசிங்ன்றது அவ்வளோ டஃப்பு. கரெக்ட்டு, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பட் நமக்கான அந்த ஆர்வம், இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆர்வத்தை டக்குன்னு வெளியில குடுத்தோம்னா, ஃபாஸ்ட்டா ஓட்டணும் அப்படின்னு சொல்லி தப்பா ஓட்டி ஒரு பெரிய கிராஷ். அன்கான்ஷியஸா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஸோ அதே பதட்டம். எல்லாரும் சொன்னாங்களே, கை கால் உடைஞ்சிட்டு லைஃபே போகுது அப்படின்னு சொன்னாங்களே. ஆனா நம்ம கேட்காம நம்மளோட பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு வந்தோம். அதை தாண்டி இனிமே என்ன நடக்க போகுதுன்றது ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ அங்க என்னோட லைஃப் அங்கேயே ஸ்டாப் ஆச்சா, இல்லை ஓவர் கம் பண்ணி நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.